நண்பர்களே, இன்று நாம் பேசப்போவது மிக சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக் பற்றி. அதன் பெயர் மிரர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். நீங்கள் எப்போதாவது கண்ணாடி முன்னால் நின்று உங்களிடமே உண்மையாக பேசியிருக்கிறீர்களா? இந்த டெக்னிக் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை, துணைக்கனவு மனதை மறுபுரோகிராம் செய்ய உதவும். சுயநம்பிக்கையை அதிகரிக்கும். உங்கள் இலக்குகளை, குறிப்பாக அளவற்ற பணத்தை விரைவாக இருக்க உதவும். பணம் என்பது ஒரு எனர்ஜி. பிரபஞ்சம் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும்போது அது உங்கள் உள்ளே இருக்கும் நான் பணத்துக்கு தகுதியானவன் என்ற உணர்வை பிரதிபலிக்கும். பலர் பணம் வரவில்லை என்று புலம்புகிறார்கள். ஆனால் உண்மையான பிரச்சனை வெளியில் இல்லை, உள்ளே இருக்கிறது. குழந்தை பருவத்திலிருந்து வந்த பணம் கெட்டது, பணம் சம்பாதிப்பது ரொம்ப கஷ்டம், நாம் இப்படித்தான் இருக்கணும் போன்ற லிமிட்டிங் பிலீஃப்ஸ், வரம்பு நம்பிக்கைகள்தான் தடையாக இருக்கின்றன. மிரர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கின் அறிவியல் பின்னணி. கண்ணாடி முன்னால் நின்று உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நேரடியாக பாதிக்கும். நீங்கள் உங்களை பார்த்து பேசும்போது உங்கள் மூளை அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். உதாரணம், ஒரு பூனையை கண்ணாடியில் பார்த்தால் பூனைதான் தெரியும், புதிதாக எதுவும் உருவாகாது. அதேபோல் உங்கள் உள்ளே இருக்கும் செல்ஃப் இமேஜ், அதாவது சுயப்படம்தான் பிரபஞ்சத்துக்கு பிரதிபலிக்கும். அதை மாற்றினால் வெளி உலகமும் மாறும். அஃபர்மேஷன்கள் எப்படி வேலை செய்கின்றன? கண்ணாடி முன்னால் நின்று உங்கள் கண்களை நேரடியாக பார்த்து உரக்க பேசுங்கள். ஆரம்பத்தில் சங்கடமாகவும் நரம்பு பதட்டமாகவும் இருக்கும். சிலருக்கு கண்ணீர் வரும். ஆனால் தொடர்ந்து செய்தால் மாற்றம் வரும். சில சக்தி வாய்ந்த அஃபர்மேஷன்கள். நான் அளவற்ற செல்வத்துக்கு தகுதியானவன் மற்றும் தகுதியாவள். பணம் எனக்கு எளிதாக தாராளமாக வருகிறது. நான் பணத்தை மதிக்கிறேன், பணமும் என்னை மதிக்கிறது. என் வாழ்க்கை செழிப்பு மற்றும் நிறைவால் நிரம்பியுள்ளது. நான் பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவன் மற்றும் கொண்டவள். நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன், எனக்கு அனைத்தும் தகுதியானது. மிரர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை ஸ்டெப் பை ஸ்டெப் செய்வது எப்படி? அமைதியான இடத்தை தேர்வு செய்யுங்கள். ஒரு பெரிய கண்ணாடி முன்னால் நில்லுங்கள். வெளிச்சம் நன்றாக இருக்கட்டும். ஆழமாக மூச்சுவிடுங்கள். கண்களை மூடி 3-4 முறை ஆழமாக மூச்சுவிடுங்கள். உடலை ரிலாக்ஸ் செய்யுங்கள். கண்களை கண்ணாடியில் பாருங்கள். உங்கள் சொந்த கண்களை நேரடியாக பாருங்கள். இது முக்கியம். உணர்ச்சியோடு பேசுங்கள். மேலே கொடுத்த அஃபர்மேஷன்களை உரக்க நம்பிக்கையோடு சொல்லுங்கள். வெறும் வார்த்தைகள் அல்ல, உணர்வோடு சொல்லுங்கள். தினசரி பயிற்சி. காலையில் அல்லது இரவில் 5 முதல் 10 நிமிடங்கள் செய்யுங்கள். குறைந்தபட்சம் 21 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் பணக்கதையை மாற்றுங்கள். ரீரைட் யோர் மணி ஸ்டோரி. நண்பர்களே, கண்ணாடியில் தெரிந்த அந்த பிம்பம் இப்போ பிருந்தாவுக்கு ஒரு வெறும் உருவம் கிடையாது. அது அவளோட தன்னம்பிக்கையோட அடையாளம். பிரபஞ்சம் அவளுக்கு கொடுக்க போற அந்த அளவற்ற செல்வம் என்ன? பிருந்தாவோட வாழ்க்கையில் அடுத்து நடக்க போற திருப்பங்கள் என்ன? இந்த கதையோட அடுத்த பகுதி உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட விருப்பத்தை சொன்னீங்கன்னா அத அடுத்த வீடியோவா நான் கொண்டு வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன்.